கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க 2 ஜெயிலர்கள் உட்பட 8 சிறை அதிகாரிகள் ஆயுதங்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வைத்தியசாலையை சுற்றி சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது தீவிர வைத்திய கண்காணிப்பின் கீழ் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அதன் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது உடலில் உள்ள குருதியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளதோடு ஏனைய பிற அறிகுறிகளும் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தில் பல மணி நேரம் காத்திருந்த போது மின்சாரம் தடைப்பட்டதாலும் நீண்ட நேரம் தண்ணீர் அருந்தாமையினாலும் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி தீவிர வைத்திய மேற்பார்வையின் கீழ் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார். මම දැන් බලලා ආවේ ඔහුට යම්කිසි විචලනය කියන වගේ හේතුවක් වෙන්න ඕනේ. මට යම් වෙනස් වීම් තියෙනවා ශරීරයේ ලේවල සහ වෙනත් සලකුණු වල. ඉතින් අපි ගොඩක් වෙලාවට මේ දවස් 3ක් දැඩි රෙස්ටිං තත්ත්වයක තියන්නත් ඕනේ. විචලනයට ප්‍රතිකාර කරන්නත් ඕනේ. ඒ කරේ නැත්නම් හෘද ආබාධ, වකුගඩු ආබාධ සහ වෙනත් සංකූලතා පැන නගින්න පුළුවන්. ඒ හින්දා තමයි ඔහු දැඩි නිරීක්ෂණයක් යටතේ වෛද්‍යවරු විශේෂඥ කණ්ඩායම් කිහිපයක් ඔහුව මේ වෙලාවේ බලා ගන්නවා. ඔහුට දවස් 2-3ක් වද්දී හොඳ අතට හැරෙන්න පුළුවන් කියලා අපි කල්පනා කරනවා. බැරි වෙලාවත් අපි හරියට ට්‍රීට් කරේ නැත්නම් ඒක සංකූලතා වර්ධනය වෙන්න පුළුවන්. ඒ නිසායි දැඩි සත්කාරයකගේ ඔහු රැඳවලා තියෙන්නේ. நான் இப்போதுதான் முன்னாள் ஜனாதிபதியை பார்த்தேன். அவருக்கு ஓரளவு நீர்ச்சத்து குறைபாடு இருந்திருக்க வேண்டும். அவரது இரத்தத்தில் சில மாற்றங்கள் மற்றும் பிற அறிகுறிகள் உள்ளன. எனவே அவரை 3 நாட்கள் கடுமையான ஓய்வில் வைத்து நீர்ச்சத்து குறைபாட்டிற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். நாம் அவ்வாறு செய்யாவிட்டால் இதய பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் பிற சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால்தான் அவர் தற்போது பல நிபுணர்கள் குழுவால் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறார். 2 அல்லது 3 நாட்களில் அவர் குணமடைவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் குணமடையாத போது அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்காவிட்டால் அந்த சிக்கல்கள் மேலும் தீவிரமடையலாம் என அவர் தெரிவித்தார்.